ஸோ எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமாக பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானே ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அதுவும் ரொம்ப நாசமாக ஆகிட்டு 2 மாதம் கிட்ட தள்ளி போயிடுச்சு. இதுதான் வீடு இருக்க மணி 6 மணி ஆகுது. சரி, இப்போ தான் விடுதிருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அது தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வர பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பாகம் 0. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சக்திகள் இருக்குங்கிறது யாராலையுமே நம்ப முடியாது. ஆனால் இந்த சக்திகள் எப்படி வந்ததும் யாருக்குமே தெரியாது. அதுவும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சக்திகள் இருக்குங்கிறது ஒழுங்காக புரியாது. அதையும் தெரிஞ்சிக்க முடியாது. இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே எதையுமே ஈஸியாக பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த சக்திகள் கிடச்சவங்க வரும் மாதிரி நினச்சி அதை நல்லதாக பயன்படுத்தினாங்களாம் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. இல்லை அது அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது, அது ஏன் சக்தி எனக்கு தான் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சுயநலமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அது கெட்ட விதத்தில் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் யார்? சரி, தெளிவாக சொல்லியிருந்தேன். என் பேர் டேமியன். எனக்கு இந்த சக்தி வந்தது எப்படின்னு எனக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன். எனக்கு ரொம்ப சக்திகள் இருக்குங்கிறது யாருக்குமே காட்டினது கிடையாது. என்னோடய சக்திகளை யாருக்குமே தெரியாத மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும், என்ன மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எனக்கு தெரியும். பட் அவங்க யாருக்கு உண்மையான ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட என் பேர் டேமியன், பட் என்னோடய சூப்பர் ஹீரோ பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் தான் அப்படிங்கிறது என்னோடய செயலை பொறுத்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், என் கூட காலேஜில் வரக்கூடிய முகமது ஷேக் அப்படிங்கிறது அவன் பேர். எப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் போய்கிட்டு இருப்போம். எப்படிதாலுமே ஜாலியாக போகிறது தான். காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியாததா? எப்படிதாலுமே காலேஜ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பசங்களோட எண்ணம் எப்படி இருந்தாலுமே படிப்பை நோக்கி போகாது. அது எப்போவுமே போக வேண்டிய நோக்கம் எங்கே இருக்குமோ அங்கே மட்டும்தான் போகும். அப்படி தான் நானும் ஷேக்கும் ஒரு பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அன்றைக்கி காலையில் ஒரு 9 மணி, காலேஜ் 9:30க்கு தான் ஆரம்பிக்கும். அந்த கட்டத்தில் நாங்கள் எப்போவுமே பஸ் ஸ்டாண்டில் சந்திப்போம். ஸோ அப்படி சந்திக்கும் போது தான் நம்ம ஷேக் என்ன சொன்னான்னா, முன்னாடி போடுறா ஒரு பொண்ணு போகிறா அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் அப்படிலாம் இல்லைடா, அவனை பார்த்து தான்டா சிரிக்கா அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவனும் அப்படியே நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் காலேஜுக்கு வர வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த டேமியன் அப்படிங்கிறவன் ஒரு சூப்பர் ஹீரோ. ஆனால் அவனோட சக்திகள் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த ஷேக் அப்படிங்கிற முகமது ஷேக் அப்படிங்கிற அந்த நபருமே ஒரு சக்தி வாய்ந்த ஹீரோ தான். அவரோட பேர் அப்படிங்கிறது என்னென்னா டூலாங். ஸோ இப்படிப்பட்ட இவர் இவரோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாத மாதிரி வச்சு இருந்தாலுமே இந்த இடத்துல டேமியனுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி வந்துடுச்சு. எப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்றா போய்கிட்டு இருந்த அந்த நிலையில் அங்கே ஒரு பிரச்சனை வருது. காலேஜுக்கு வெளியே திடீர்னு புதுசாக சக்திகளை வெளியே கொண்டு வந்த நபர், அந்த நபர் அவரோட சக்திகளை புதுசாக அப்போ தான் வெளியே வந்திருக்கு. அந்த சக்திகளை பயன்படுத்த தெரியாமல் சுற்றி உள்ளவங்கள தெரியாமல் தன்னிலை மறந்து அந்த சக்திகளை பயன்படுத்தி அங்கே உள்ளவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷேக் என்ன பண்ணுறாருனா இங்கேருந்து அப்படியே விலகி போகிற மாதிரி போய் அவரோட உண்மையான காஸ்டியூம்ஸ் அப்படின்னா அவரோட உண்மையான சக்திகளோட திரும்ப வராரு. ஸோ டூலாங் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹீரோ பேரோட. உண்மையில் இந்த இடத்துல டூலாங் அப்படிங்கிறவர் மிக வேகமாக ஓடக்கூடியவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவரால் என்ன விஷயங்களையுமே ஒரு கேல்குலேஷன் மூலமாக பண்ணி செய்ய முடியும். ஒரு கேல்குலேஷன், இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ராபபிலிட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம இந்த விஷயம் பண்ணோன்னா இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறத எண்ணி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படி உள்ள நபர் எப்படி இந்த பையன்கிட்ட போய் இவனுக்கு இந்த சக்திகள் இருக்குங்கிறத எப்படி உணர வச்சு அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்களை மெதுவாக சாந்தப்படுத்துகிறாரு. ஸோ படுத்திக்கிட்டு இருக்கும் போது தான் நம்மளோட டேமியனுக்கு ஒரு கேள்வி வருது. இங்கேருந்து ஷேக் எங்கே போனான்? ஷேக் போனால் டேமியன் வந்தான். நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு உணர்வாக வர ஆரம்பிக்குது. இங்கேருந்து டேமியனுக்கு நம்ம ஷேக் மேலே ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. ஏன் ஷேக் எங்கே போனால் ஆனால் டூலாங் எதுக்கு வந்தான் அப்படிங்கிறது. டேமியன் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் ஷேக் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் டூலாங்குக்கு
சேக் யாருன்னு தெரியும், ஏன்னா சேக் தான் டூலாங். பட் இந்த இடத்துல டேமி எனக்கு அந்த கேள்வி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது. இப்படியே காலங்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த சக்திகள் புதுசாக வரப்பட்ட அந்த நபர் வந்து அவர் வந்து கிளியர் அண்ட் கட்டாக சொல்லணும்னா அவரோட பேர் என்னன்னா ஸ்ரீஹாஷ். இந்த ஸ்ரீஹாஷ்ங்கிற இந்த நபருக்கு தான் புதுசாக சக்தி வந்திருக்கு. ஸோ இவருக்கு அந்த சக்திகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம டூலாங் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த சக்திகளை மக்கள் இருக்கிற இடத்துல வெளிப்படையாக எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஏன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா மக்களோட பாதுகாப்பு தான் எல்லாருமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கட்டத்தில் எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. சின்ன சின்ன தீவு விபத்துக்கள் இல்லைனா அந்த கொள்ளை அப்படிங்கிற விஷயங்கள், கொலை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்ண வரவங்க, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சக்திகள் உருவாகி அவங்க உடம்புல இருந்து வெளிப்படுற அந்த நபர்களை கூட ஹீரோஸ் வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அங்கே உள்ள எல்லா மக்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே காலங்கள் நகர ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நடந்து போகும்போது தான் ஒரு கட்டத்தில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த இதுக்கப்புறம் எப்படின்னா இந்த ஸ்ரீஹாஷ் அப்படிங்கிற அந்த நபர் அவரோட சக்திகளை வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அவரோட சக்திகளை எப்படின்னா எலக்ட்ரிசிட்டிகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனா இந்த கரண்டு சக்திகளை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அது மூலமாக எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்களை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்லப்போனா நம்ம மேக்னெட்டோ எப்படி அவரோட சக்திகளை வச்சு அந்த எலக்ட்ரிக்கல் சொல்லப்போனா அயன்மேட்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் எலக்ட்ரிக்கலை வச்சு பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இவர் கூட இருக்கிற ஒரு கேங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னா இவர் கூடயே ஒரு கேங் ஃபார்ம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸ்ரீஹாஷ் மட்டும் இல்லாமல் இவர் கூட 2-3 புது பசங்க. ஸோ இவங்களும் இப்போ ஸோ அப்படின்னா ஸ்ரீஹாஷ் அவரோட சக்திகளை வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே சக்திகள் வெளியே வருது. அது எப்படி வந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே உள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்ரீஹாஷ் ஒரு நல்ல பையன் கிடையாது. காலேஜ்லேயே ஒரு ரொம்ப கெத்தாக ரொம்ப திமிருத்தனமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு சக்தி வந்தது மட்டும் இல்லாமல் அவன் எந்த பாதையில் போக போகிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் அங்கே டூலாங் அவருக்கு சக்திகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ உன்னோட ஐடென்டிட்டியை யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது, உன்னோட உண்மையான பேர் உன்னோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியக்கூடாது, நீ எப்போவுமே சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னா சொல்லப்போனால் உன்னோட சக்திகளை பயன்படுத்தணும்னா இருந்தேன்னா எப்போவுமே வெளிப்படையாக எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை மனசில் வச்சுருந்தாலுமே நம்மளோட இந்த ஸ்ரீஹாஷ்க்கு அவனோட மனசில் இருந்த வெளிப்பாடுகள் வேறு மாதிரி இருந்துச்சு. அவனை பொறுத்தவரை ஏதோ ஒரு கேமில் சக்தி இருக்கிற ஒரு பிளேயர் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ண ஆரம்பித்தான். மக்கள் எல்லாருமே சாதாரண மக்கள் அவங்க வீட்டில் வச்சுருந்த பணத்தை பேங்க்கில் போடுவாங்க. ஸோ அந்த பேங்க்கில் வேறு ஒரு கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக ஹீரோஸ் பிடிச்சிடுவாங்க. ஆனால் ஹீரோவில் சூப்பர் ஹீரோஸ்க்கு இருக்கக்கூடிய சக்திகளை உள்ள ஒருத்தனே வந்து கொள்ளையடிக்கும் போது ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க, அதுவும் ஒருத்தனாக வராமல் கும்பலாக வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த நிலை, அது யாருக்குமே தடுக்க முடியாது. அந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்ரீஹாஷ் பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேங்க்கை கொள்ளையடிக்கவும் செய்கிறான். அங்கேருந்து கொள்ளையடித்து போகும்போது டூலாங் அங்கே வராரு. ஸோ டூலாங்கால் நம்ப முடியல. ஏன்னா சக்திகள் உடைய நம்மளை மாதிரி எல்லாருமே இருக்கும்போது நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த இடத்துல எந்த சூப்பர் வில்லன்ஸும் இல்லை, இந்த மாதிரி சக்திகள் உடைய வில்லன்கள் யாருமே இல்லை. ஆனால் யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியல, மக்களாலேயும் வியந்து பார்க்காங்க. என்னென்னா ஹீரோஸ் சக்திகள் உள்ளவங்க எல்லாருமே ஹீரோஸாக தான் இருப்பாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல அப்படி தான் இருந்தாங்க எல்லோரும். ஆனால் திடீர்னு சக்திகளை உடையவன் தன்னை எதிர்த்து நிற்கும் போது அவன் எந்த மாதிரி சிந்திக்கிறான், அவன் எந்த மாதிரி கிரிமினலாக இருக்கிறான், எந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது மக்களுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. சூப்பர் ஹீரோஸையும் பார்த்து சூப்பர் வில்லன்ஸையும் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டூலாங் தனியாக இருக்கார். அவரை சுற்றி ஒரு 3 பேர் இருக்காங்க. சொல்ல போனால் ஸ்ரீஹாஷ் மட்டும் இல்லாமல் அவர் கும்பலில் உள்ள 2 பேர். அந்த கும்பலில் ஒருத்தனுக்கு வந்து இந்த ராக் சொல்ல போனோன்னா
நம்ம திங் பார்த்துருப்பீங்க, மார்வலில் உள்ள திங். ஸோ அவர் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்காக இருப்பார், அந்த மாதிரி இவர் இருக்க மாட்டார். பட் இவர் வந்து அவரோட உடம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல். சொல்ல போனால் ஸ்டீல் ப்ளஸ் ராக் எப்படி ரொம்ப பவராக இருக்குமோ அந்த மாதிரி அந்த பவருக்கு அவரோட நார்மல் ஸ்கின் இருக்கும். ஸோ அதை வச்சு அடித்தார்னா அசால்ட்டாக ஆள் நசுங்கி போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் டக்குன்னு நம்ம டூலாங்க அடிக்க வராரு. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. சண்டை வர்றதை பார்க்குறதுக்கு ஸ்ரீஹாஷ் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன்னா இந்த மாதிரி சண்டை யாருமே போட்டது கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோ சொல்லப்போனால் சக்தி உள்ளவன் 2 பேரும் மோதி இந்த உலகம் யாருமே பார்த்ததில்லை. இப்படி ஒரு மோதல் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மோதலில் டூலாங் ரொம்ப அடிபடுறது. சொல்லப்போனால் அவருக்குள்ளே மேஜர் இன்ஜுரியே ஆயிடுது. ஸோ காலால் நடக்க முடியல. பட் அவருக்குள்ளே இருக்கிற ஹீலிங் ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. பட் அவரால் டக்குன்னு குணமாகி இந்த தாக்குதலை தடுக்க முடியல. இவர் அவ்வளோதான் இனி யாருமே வரமாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மக்களும் அங்கேருந்து ரொம்ப பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒருத்தர் வராரு. அதுதான் நான் டேமியன் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹீரோ. சொல்லப்போனா டேமியன் இந்த இடத்துக்கு திரும்ப வராரு. சொல்லப்போனா டேமியனோட சக்தி எல்லாருக்குமே தெரிய வராது. பட் அவரோட சின்ன பகுதியை பயன்படுத்தி, சக்தியோட பகுதியை பயன்படுத்தி அங்கே உள்ள எல்லா வில்லன் சொல்லப்போனா அந்த ஸ்ரீஹாஷோட கேங்கை முழுக்க சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இவரோட சண்டை மிகப்பெரிய சண்டையாக தான் இருக்குது அங்கே. ஏன்னா இங்கே மிகப்பெரிய பவர் உள்ள அந்த கல் மனிதன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இன்னொருத்தன் இருக்கான். அவனுக்கு என்ன சக்தி இருக்குங்கிறது தெரியாது. பட் அந்த கல் மனிதன் கூட மிகப்பெரிய சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அவனை ஈஸியாக தோக்கடிக்கிறாரு டேமியன் தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சின்ன நம்பிக்கை வருது மட்டும் இல்லாமல் அங்கே டூலாங்கோட கை கொடுத்து டேமியன் எப்படி இவங்க எல்லாரையுமே தோக்கடிக்கிறான் அப்படிங்கிறது இந்த காவியம் முடிவுக்கு வருதுன்னா அப்படி முடியல. எல்லாரையும் தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சிறந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்னது, சூப்பர் ஹீரோஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக்திகள் உள்ளவங்க சக்திகள் இல்லாதவங்க அப்படிங்கிற 2 பிரிவு உள்ள இந்த உலகத்தில் சக்திகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது புதுசாக வர ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே உள்ள சோசியல் மீடியாஸ் மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அப்படி இருக்குது. ஏன்னா இங்கே விஷயம் நடந்த எல்லாத்தையுமே அவங்க டெக்னாலஜியில் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. இதை பார்க்குற கொஞ்சம் பேருக்கு சூப்பர் ஹீரோஸ் மேலே நம்பிக்கை வருது, சக்திகள் உள்ளவங்க மேலே நம்பிக்கை வருது. இனி சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்கிறதோட சக்திகள் உடையவங்கன்னே சொல்லுவோம். சக்திகள் உடையவர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. ஆனால் சிலருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர்களுக்கும் சக்திகள் இருக்குது, இவங்களும் அவங்க இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளை எல்லாரையுமே அழிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இது மூலமாகவே 2 பிரிவுகள் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்தி உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க, அவங்க சூப்பர் ஹீரோஸுங்கிற பேரில் மக்கள் எல்லாருமே தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சக்திகளை தப்பான வழியில் பயன்படுத்தக்கூடிய சூப்பர் வில்லன்ஸ் அப்படிங்கிற 2 பிரிவு பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹீரோஸ்க்கு தனிப்பட்ட விதத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் முன்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜென்சி மூலமாக ஹீரோஸை ஒரு லெவல் ஆஃப் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த லெவல் ஆஃப் கேட்டகரிங்கிறது வந்து ஒவ்வொரு ஹீரோஸோட சக்திகளை பொறுத்து மேம்படுத்தும். இப்போது ஏபிசிடி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் ஏங்கிறது மேன்மைப்படுத்துது, பிங்கிறது அதுக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறத ரேங்க் வைஸை எப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் எவ்வளோ பேர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா ரேங்க் போடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட சூப்பர் ஹீரோ சக்திகளை ரேங்க் பண்ணி இவங்க அவங்களுக்கு தேவையான தகுதியான நேரத்தில் எங்கே ஆபத்தான விஷயங்கள் நடக்குது, எங்கே வில்லன்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி மூலமாக உணர்த்துறது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்தினா மட்டும் போதும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு அமெண்ட்மெண்ட்டாகவே பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது போக சூப்பர் ஹீரோஸ்க்கு தேவையான நன்கொடைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறதுனா, நான் டேமியன், ஆனால் என்னோடய உண்மையான சூப்பர் ஹீரோ பேர் என்னன்னா நான் தான்